மார்னிங் எவ்ரிவன், ஹாப்பி வென்ஸ்டே. இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரவா பொங்கல். அதுக்கு ரவையை வந்து 1 டம்ளர் பொன்னிறமாக வறுத்து வச்சுருக்கேன் நெய்யில். இது 1/2 டம்ளர் பைத்தம்பருப்பை 1 டம்ளர் தண்ணி விட்டு லேசாக இதுக்கு தேவையான உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். அது தாளித்து கொட்டுறதுக்கு நெய்யில் முந்திரி பருப்பு, மிளகு, ஜீரகம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, இஞ்சியெல்லாம் போட்டு வறுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து 3 டம்ளர் தண்ணி விட்டு பைத்தம்பருப்பை போட்டு கிளறிட்டு ரவையும் போட்டு கிளறலாம். 3 டம்ளர் தண்ணி கொதிச்சு எடுத்து நம்ம வந்து இப்போ வந்து ரவையை முதல்ல போட்டுடலாம். அதனால் ரவை வேகாது, பைத்தம்பருப்பு வெந்ததுனால அதை அப்புறமா போடலாம். ரவையை போட்டு அப்புறம் பைத்தம்பருப்பை வேக வச்சதை ரவையை போட்டாச்சு. இப்போ பைத்தம்பருப்பையும் போடலாம், ஒன்றா சேர்ந்து வேகும். அப்புறம் தாளித்து கொட்டினதெல்லாமும் போடலாம். பருப்பு போட்டு தாளித்து கொட்டினதையும் போட்டாச்சு. முந்திரி பருப்பு, கருவேப்பிலை, மிளகு, ஜீரகம் எல்லாமும் பார்க்குற தளராக இருக்கும். போக போக கெட்டியாகிடும். நெய்யும் 2 ஸ்பூன் விட்டுருக்கேன், இன்னும் 2 ஸ்பூன் விட்றேன். சூப்பரான ரவா பொங்கல் ரெடி ஆகிடுது. இந்த மெத்தடில் பண்ணி பாருங்கள். பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பொங்கல் தொட்டுக்கிறதுக்கு பொட்டுக்கடலை, தேங்காய், இஞ்சி, பச்சை மிளகா, ஒரு வெங்காயம் போட்டு அரைச்சி